பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் நன்றி சொல்கிறேன். என்னோட கூட 120வது சங்கீதம் 1வது வசனம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஆமீன். கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடுறச்சே அவர் நிச்சயமாக உங்களுக்கு செவி கொடுப்பார், எப்படிப்பட்ட நெருக்கமாக இருந்தாலும். ஆனால் அந்த நெருக்கத்தில் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறீங்களா? நீங்கள் கூப்பிடுறது மனுஷன். யோசிச்சு பாருங்க, ஒரு நெருக்கம், ஒரு பிரச்சனை, போராட்டம்னு வலிச்சு உடனே ஃபோன் எடுத்து ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை பெற்றவங்களுக்கோ, அப்பா அம்மாக்கோ இல்லை பிள்ளைகளுக்கோ, சகோதர சகோதரிகளுக்கோ எங்கே போகுது, வேற எங்கே போகுது? அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்கள் நெருக்கம், உங்கள் பிரச்சனை, போராட்டம் எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுச்சு அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். செவி கொடுப்பாருன்னா கேட்பாரு. மனுஷங்கிட்ட சொல்லிச்சே நம்ம கேட்பாங்க. கேட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுறேன்னுவாங்க, இல்லை காற்றுல விட்டுருவாங்க, இல்லை அது 4 பேர்கிட்ட போய் சொல்லி உங்கள் நெருக்கத்தை பற்றி அவங்க இன்னும் வேறு விதமாக உங்கள் சூழ்நிலை புரிஞ்சிக்காமல் ஏதோ ஒரு விதத்தில் அதை பரிகசிக்க கூட கூடும். ஆனால் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுச்சு அவர் உங்களுக்கு செவி கொடுத்து அந்த நெருக்கத்திலேருந்து உங்களை விடுதலையும் ஆக்குவார். ஆமீன். வாங்க ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உண்மை நோக்கி கூப்பிடும்போது, நெருக்கத்தில் உண்மை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவரே நீர் செவி கொடுக்கிறீர். ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர் ராஜா. இப்பொழுதும் தேவ ஜனங்கள் அவர்கள் எந்தெந்த நெருக்கத்தில், போராட்டத்தில், உபத்திரத்தில் இருந்தாலும் மனிதர்களையோ இல்லை பதவி அந்தஸ்துகளையோ இல்லை வேற எதையோ சார்ந்து போய் விடாதபடிக்கு, வேற யாரையும் கூப்பிடாதபடிக்கு உண்மை நோக்கி கூப்பிட அவர்களுக்கு கிருபை தருவீராக. அவர்கள் உண்மை நோக்கி கூப்பிடும் போது அவர்கள் சத்தத்தை கேட்டு நீர் அவர்களுக்கு செவி கொடுத்து அந்த பிரச்சனையிலேருந்து நெருக்கத்தில் விடுதலையாக்குவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.